அந்த லஜ்ஜை வந்து மனசுக்குள்ள சீதாதேவிக்கு எவ்வளவு ஒரு சிரமம் இருந்துதான் அந்த லஜ்ஜை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் ராமர். அவ்வளவு தூரம் ஹிருதய ஸ்பர்சியா பழகுவரான் ராமர் சீதைட்ட. அங்க தள்ளி வரும்போதே நீ என்ன கஷ்டப்படுற, மனசுல என்ன வச்சுட்டு இருக்க, எதையுமே விசாரிக்கல. அந்த முகத்தை பார்த்தே தெரிஞ்சுட்டாராம் என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, யுத்தம் பண்ணியாச்சு, ராமர்கிட்ட நம்ம சேர போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் லஜ்ஜை தெரியறதே, அது என்ன அப்படின்னு கேட்டா, ஜனங்கள்லாம் தன்னை பத்தி என்ன நினைப்பா, இப்படி 10 மாச காலம் புறத்தியார் வீட்டுல போய் நான் இருந்துட்டு வந்திருக்கேனே, அந்த ஜனங்கள்லாம் என்ன நினைப்பா அப்படின்னு ஒரு லஜ்ஜை இருந்துதான். அதனால முகத்தை குனிஞ்சுட்டே வரலாம். இப்படி தாயார் வர்றது வந்து உச்சிதம் இல்லையே அப்படின்னு சுவாமி நினைக்கிறார். இந்த கட்டத்துல தான் வந்து எல்லாரும் ராமரை வந்து தூஷணம் பண்ணுவா. அந்த வாலியோட கட்டம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த கட்டத்துல வந்து ராமரை எல்லாரும் தூஷணை தான் பண்ணுவா. இந்த சீதையை சந்தேகப்பட்டார், சீதையை சந்தேகப்பட்டார், சீதையை சந்தேகப்பட்டார், இதுதான் பேசுவா.